அனைத்து தோழர்களுக்கும் முதலில் பணிவான வணக்கம். கலைஞரின் சாதனைகள். தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் அதில் ஒரு சில தலைவர்கள் மட்டுமே வரலாற்று பக்கங்களில் தலைமுறையை தாண்டி இடம் பிடித்துள்ளனர். அதில் முக்கியமானவர்களில் முதன்மையானவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களே. தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா ஆகிய இருபெரும் தலைவர்களின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு செயல்பட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். 62 ஆண்டுகள் சட்டமன்ற பணி, 50 ஆண்டுகள் கட்சியின் தலைவர் பணி, 5 முறை முதலமைச்சர், 13 முறை சட்டமன்ற உறுப்பினர் என கலைஞரின் சாதனைகள் எண்ணில் அடங்காதவை. எத்தனையோ பணிகள் இருந்தாலும் அவர் எழுத்து பணியை மட்டும் விடவே இல்லை. அதையும் தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருந்தார். நாடகம், திரைப்படம், இலக்கியம், ஊடகம், சின்னத்திரை, அரசியல் என அவர் தொடாத துறைகளே இல்லை என்று சொல்லலாம். அரசு துறைகள் அனைத்தையும் கணினிமயமாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இந்தியாவிலேயே விவசாயத்திற்கு முதலாக இலவச மின்சாரத்தை வழங்கியது கலைஞர் ஆட்சி காலத்தில் தான். மிகச் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவன் முதலமைச்சர் ஆக முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களே. மாநிலங்களில் திட்டக்குழுவை முதலில் கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இந்தியாவிலேயே முதலாக மாநில சுயாட்சி குழு தமிழ்நாடு அரசு மருத்துவர் ராஜ்மன்னார் தலைமையில் கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களே. சுதந்திர தினத்தன்று மாநில முதலமைச்சர்களும் தேசிய கொடியை ஏற்றலாம் என்று வழிவகை செய்தவர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தை உருவாக்கி பேருந்துகள் அனைத்தையும் நாட்டுடைமையாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களே. அனைத்து கிராமங்களும் விவசாயத்தை தன்னிறைவு பெற காரணமாக இருந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களே. தமிழ்நாட்டில் சிறு சிறு கிராமங்களை இணைக்கும் வகையில் சாலை திட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களே. குடிசை மாற்று வாரியத்தை அமைத்து ஏழை எளிய மக்களை அடுக்குமாடி குடியிருப்புக்கு நகர்த்தியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களே. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தை உருவாக்கியவர் கலைஞர் அவர்களே. கண்ணொளி திட்டத்தின் மூலம் இலவச கண் சிகிச்சை முகாம்களை நடத்தியவர் கலைஞர். பிச்சைக்காரர்கள் கண்டு மறுவாழ்வு மையம் அமைத்தவர் கலைஞர். கையில் இழுக்கும் ரிக்ஷாவை ஒழித்து இலவச சைக்கிள் ரிக்ஷாவை வழங்கியவர் கலைஞர். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இலவச காங்கிரீட் வீடுகள் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். இந்தியாவிலேயே முதலாக காவல்துறை ஆணையத்தை அமைத்தவர் கலைஞர். தமிழ்நாடு காவல்துறையில் பெண்களை முதலில் பணியில் அமர்த்தியவர் கலைஞர். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கு என தனித்தனி துறைகளை வழங்கியவர் கலைஞர். பிற்படுத்தப்பட்டோருக்கு 31% இடஒதுக்கீடையும் தாழ்த்தப்பட்டோருக்கு 18% இடஒதுக்கீடையும் வாங்கி கொடுத்தவர் கலைஞர். சேலம் இரும்பு எஃகு தொழிற்சாலையை உருவாக்கியவர் கலைஞர். தூத்துக்குடியில் பெட்ரோல் மற்றும் ரசாயன தொழிற்சாலை உருவாக்கியவர் கலைஞர். சிப்காட் நிறுவனத்தை உருவாக்கியவர் கலைஞர். சென்னை பூம்புகார் கப்பல் கட்டும் நிறுவனத்தை உருவாக்கியவர் கலைஞர். சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். அரசு வேலைவாய்ப்புகளில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்தவர் கலைஞர். ஏழை பெண்கள் திருமணத்திற்கு நிதி உதவித்தொகை திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவித்தொகை திட்டத்தை வாங்கி கொடுத்தவர் கலைஞர். விதவை பெண்கள் மறுமணத்திற்கு நிதி உதவித்தொகை திட்டத்தை வாங்கி கொடுத்தவர் கலைஞர். மகளிர் சுய உதவிக்குழுவை ஆரம்பித்தவர் கலைஞர். நீராறுங் கடலொடுத்த என்ற பாடலை தமிழ்தாய் பாடலாக தேர்ந்தெடுத்தவர் கலைஞர். காவிரியில் நடுவர் மன்றம் அமைக்க கோரி முதலில் குரல் கொடுத்தவர் கலைஞர். கூட்டுறவுத்துறையில் முதலில் தேர்தல் முறையை கொண்டு வந்தவர் கலைஞர். பராசக்தி படத்தின் மூலம் திரைத்துறையில் வசன புரட்சியை ஏற்படுத்தியவர் கலைஞர். சென்னை என்ற பெயரை உருவாக்கியவர் கலைஞர். ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகமான அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியவர் கலைஞர். ஆரம்ப சுகாதார நிலையங்களை உருவாக்கியவர் கலைஞர். சமத்துவபுரத்தை நிறுவியவர் கலைஞர். டாக்டர் B.R. அம்பேத்கர் பெயரில் சட்டக்கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் நிறுவியவர் கலைஞர். தமிழ் மொழிக்கு செம்மொழி வாங்கி கொடுத்தவர் கலைஞர். உழவர் சந்தையை உருவாக்கியவர் கலைஞர். இந்தியாவிலேயே முதலாக மருத்துவ காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு 133 அடியில் சிலை வைத்தவர் கலைஞர். திருக்குறளை உலகமயமாக்கியவர் கலைஞர். இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கியவர் கலைஞர்.
தமிழ்நாடெங்கும் 42 அணைகளை கட்டியவர் கலைஞர். அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், இலவச பஸ்மா திட்டம், நமக்கு நாமே திட்டம் என்ற திட்டங்களை கொண்டு வந்தவர் கலைஞர். மே 1ஆம் தேதி உழவர் தினத்தன்று சம்பளத்துடன் கூடிய அரசு விடுமுறையை கொண்டு வந்தவர் கலைஞர். மீனவர் நலம் காக்க இலவச காங்கிரீட் வீடுகளை அமைத்தவர் கலைஞர். தமிழ்நாடெங்கும் அனைத்து கிராமங்களிலும் அனைத்து மக்களுக்கும் இலவச வண்ண தொலைக்காட்சியை உருவாக்கியவர் கலைஞர். இப்படி கலைஞரின் சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். கலைஞரின் சாதனைகளை முறியடிக்க முடியாது, ஒருபோதும் முடியாது. அவர் சாதனைகளை நீங்கள் படித்தால் மட்டும் போதும், உங்கள் பாதி ஆயுளே முடிந்துவிடும். சமத்துவபுரம், காக்கை குருவி எங்கள் சாதி, நீரும் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்ற சொல்கின்ற திமுக அரசை ஒழிப்போம். இன்றைக்கு வந்தவர்களெல்லாம் திமுக ஆட்சியை ஒழிப்போம் ஒழிப்போம். 4-5 தலைமுறையாக திமுக ஆட்சி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னொரு கும்பல், நான் தான் தமிழர்கள், தமிழர்களுக்கு தமிழ் மொழிக்கு செம்மொழியை வாங்கி கொடுத்தவர் கலைஞர். திராவிடத்தை ஒன்றும் அசைத்து கூட பார்க்க முடியாது. இன்னொரு கும்பல், கட்சியிலே 4 பேர்கள் தான் 4 பிரிவாக பிரிந்து விட்டார்கள். வருகின்ற 2026 நாங்கள் எல்லாம் ஒன்று சேருவோம், ஆட்சியை அமைப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அரைகுறை கூச்சல்கள். இதையெல்லாம் கண்டு நாங்கள் அச்சப்படுவோமா? வருகின்ற 2026 முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி என்ற உச்சரிப்பை நாங்கள் கேட்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். கலைஞரின் புகழை எங்கும் பரப்ப நான் தயாராக உள்ளேன் என்பதை இந்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.